மை டியர் மக்களே, நான் தான் உங்க தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்குங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போகிறோங்க, சிக்கன் ரோஸ்ட். இந்த சிக்கன் ரோஸ்ட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இமோஷனலாக இருக்குது. ஏன்னா இந்த ரெசிபி எங்கள் அப்பா எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்கங்க. ஹீ இஸ் நோ மோர் நவ். ஹீ யூஸ் டு குக் வெரி வெல், எஸ்பெஷலி திஸ் நான்வெஜ் ரெசிபீஸ். ஸோ ஒரு வீக்கெண்டில் ஒரு சண்டே அன்னைக்கு எங்களுக்கு லஞ்சுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்க வேண்டிய இந்த ரெசிப்பியை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இங்கே சிக்கன் ஒரு 1 kg எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வந்து நான் மேக்ஸிமம் ஸ்கின் எடுத்துருவேன். நீங்களும் ஸ்கின் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு 100 கிராம்ஸ் நான் வந்து பட்டர் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பட்டர் பீன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் கண்டிப்பாக பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் நான் இங்கே எடுத்திருக்கேன். தட் மீன்ஸ் 250 கிராம்ஸ். அப்புறம் பெரிய தக்காளி 4, பச்சை மிளகாய் 4, அதோட இந்தியன் ஹர்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கொத்தமல்லி, புதினா மற்றும் கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு ட்ரை மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் கார்ன்ஸ் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், பட்டை வகைகள், அதோட கொஞ்சம் கசகசா, 2 மிளகாய் வற்றல் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போது நான் ட்ரை மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் கார்ன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட பட்டை வகைகள் 2 துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 3 லவங்கம், அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 2 வற்றல் மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து நல்லா கோர்ஸாக இந்த மாதிரி ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஃபைனாக நீங்கள் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு நரன்னு நீங்கள் அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இங்கே அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நமக்கு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து இந்த ரெசிபியை பொறுத்த மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஏன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பாங்க. அதனால் நான் ஒரு 5 குழிக்கரண்டி, சிறிய குழிக்கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் டயட் கான்ஷியஸ், ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெயை குறைவாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அதில் பட்டை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதோட பெரிய வெங்காயம் நான் ஒரு 5, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்கும். அதை வந்து நல்லா நீள வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். ஸோ எங்கள் அப்பா பற்றி சொல்லணுன்னா நிறைய பேசிகிட்டே போகலாங்க. ஹி வாஸ் சச் அ லவபிள் பர்சன். எனக்கும் சரி, எங்கள் அக்காவுக்கும் சரி, ஒரு நல்ல தகப்பனாக இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் எங்கள் அப்பா ரொம்ப அருமையாக செய்வாங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு இதில் ஒரு 4 பச்சை மிளகாய், அதோட 4 பெரிய தக்காளி பழம், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பொதுவாகவே டாட்டர்ஸ்க்கு வந்துட்டு அப்பான்னா சொல்லவே வேணாம், அவ்வளோ இஷ்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அப்பா எங்களை ரொம்ப உயிராக வளர்த்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெசிபீஸ் நாங்கள் ஒரு சண்டே ஆச்சுன்னா, ஆஃபீஸ் இல்லாத நேரங்களில், அந்த வீக்கெண்டில் எங்களுக்காக பார்த்து சமைச்சு கொடுப்பாங்க. ரொம்ப அருமையாக சமைச்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா நீங்களும் கூட இந்த குக்கிங் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர்னு சொல்லலாம் இந்த குக்கிங். ஸோ இது வந்து உங்களுக்கு மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். அதனால தான். ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ கறி லீவ்ஸ் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு கையளவு கொத்தமல்லி இலைகள், அதோட ஒரு கையளவு புதினா இலைகள், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம்.
ஸோ இதை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம போட்டிருக்கோம். தாளிப்பு சேர்க்குற மாதிரி எண்ணெயில் சேர்க்க வேண்டாம். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபி பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாங்க. எங்கள் வீடுகளில் சித்தப்பா இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க, பெரியப்பா இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க, மாமா இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சிக்கன் ரோஸ்ட். ஆஸ்வெல் நீங்கள் மட்டனில் கூட செய்யலாம். மட்டன் பாயில் பண்ணிவிட்டு இங்கே இது செய்யலாம். இப்போ நம்ம இதில் 100 grams ஆஃப் பட்டர் பீன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் பீன்ஸ் வந்து லேஸில் வேகாது, கொஞ்சம் அதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் வேணால் ஒன்று பண்ணலாம், ஒரு 5 to 10 minutes நீங்கள் வந்து நல்லா ஹாட் பாயிலிங் வாட்டரில் போட்டு ஓரளவுக்கு லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு பட்டர் பீன்ஸ் கிடைக்கல அப்படின்னா க்ரீன் பீஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி. ஏன்னா நாங்கள் பட்டர் பீன்ஸ் கிடைக்காத நேரங்களில் அந்த க்ரீன் பீஸ் சேர்த்துக்கிறது உண்டு. இப்போது இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் வந்து நான் ஒரு 1 kg நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஸ்கின் இல்லாமல் தான் நான் வந்து எப்போயுமே சேர்ப்பேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம ஹெல்த்துக்கும் அது நல்லதுங்கிறதுனால நான் சொல்கிறேன். இது உங்களுக்கும் விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஸ்கின் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு ஸ்கின் வந்து பிடிக்கும், எனக்கு டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கின்னோடையும் சேர்த்துக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ இப்போ அதை நல்லா நம்ம கிளறிட்டோம். இதோட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ ஹீரோ ஆஃப் திஸ் ரெசிபி இஸ் சிக்கன் அப்படின்னா ஹீரோயின் ஆஃப் திஸ் ரெசிபி கண்டிப்பாக பட்டர் பீன்ஸுங்க. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் இந்த சிக்கன் ரோஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு 5 star ஹோட்டலில் இருக்க வேண்டிய ரெசிபி. அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட ஒரு ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதோட நமக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இங்கே சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வேற ஒரு 4 சேர்த்துருக்கோம். ஸோ காரம் உங்களுக்கு கூட்டியோ குறைச்சோ உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் பார்த்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு நீங்கள் விருப்பப்பட்டது போல் நீங்களும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதோட நம்ம அரைச்சி வச்ச அந்த ஃப்ரெஷ்ஷான மசாலாங்க. அந்த மசாலா வந்துட்டு நான் சொல்கிறேன், வறுத்து அரைச்சா நமக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி வறுக்காமல் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா அந்த மசாலாவை நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம அதை வறுக்காமல் அரைச்சி நம்ம போடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியும். ஸோ அதுவும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இல்லை மைல்டாக ஸ்பைஸ் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் குறைவாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ் சிக்கன் எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்களும் டேஸ்ட்டுக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா கிளறிக்கோங்க. ஸோ இந்த சிக்கனை கொஞ்சம் அடிப்பிடிக்க விடாமல் அப்பப்போ கிளறிக்கோங்க. நீங்கள் அப்படியே லிட்டை மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்புறம் கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா அடிக்கடி கொஞ்சம் கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து சிக்கன் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் ஓரளவுக்கு நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணீர் வந்து நான் இங்கே ஓரளவுக்கு மிதமாக சேர்த்துருக்கேன். இதோட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எங்கள் அப்பா அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி எண்ணெய் சேர்ப்பாங்க. அதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன். முதவே நம்ம வதங்குறதுக்கு ஓரளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டோம். ஆனால் இந்த எண்ணெய் எதுக்கு நம்ம சேர்க்குறோம்னா சிக்கன் ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அதுக்காக இந்த எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துருக்கிறதுனால இந்த ஆயில் சேர்க்கும் போது அது பேலன்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் இந்த எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த லிட் போட்டு மூடி அதை நம்ம அப்படியே விட்டுறணும். கொஞ்சம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் நான் இடையில கிளறி கொடுத்தேன். இப்போ பாருங்கள், ரொம்ப அருமையாக ரெடி ஆகிருக்கு. நமக்கு மேலே நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு ரெடி ஆகிருக்கு. இந்த எண்ணெய் கசிஞ்சு மேலே வந்துட்டுனாலே நமக்கு வந்து சிக்கன் வந்து டன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போது மேலே கொஞ்சம் மல்லி தழைகளை நான் தூவி அதை நான் இறக்கிட போகிறேன். ஸோ அருமையான சிக்கன் ரெடியாக இருக்குங்க. ஸோ இந்த சிக்கன் ரோஸ்ட் எல்லாத்தோடையும் சூப்பரான சைட் டிஷ்ங்க. எல்லா வெரைட்டி ரைஸ்க்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம், இல்லாட்டினா வந்து ஒரு பிரியாணி, நம்ம இந்த தேங்காய் சோறு, அது எல்லாத்துக்கும் சூப்பராக போகும். நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் சேர்த்துக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்து அது கிரேவியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளவு அருமையாக இருக்கும். ஸோ இந்த சிக்கன் ரோஸ்ட்டை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க.
நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாகுதுன்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. கடவுள் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாகவே கொடுப்பாரு. ஸோ இந்த நோட்டோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் தெற்கு தங்கச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. டேக் கேர் ஆல். பை.